श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु ताजुद्दीन बाबा महाराज की जय। गुरुदेव दत्त சத்குரு ஷிரிடி சாய்நாதரின் சந்நிதியில் ஆச்சாரியா எக்கிரால பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் இன்னைக்கு தாஜுத்தீன் பாபா சரித்திரத்தில் அவரோட வாழ்க்கை முறையை, அவர் நமக்கு தந்த போதாமிருதத்தை நாம் விளக்குவோம். தாஜுத்தீன் பாபா ஜென்ம முஸ்லிம், ஆனாலும் அனைவருக்கும் குலம், மதம், ஜாதி பாகுபாடு இல்லாத அன்பை தந்தார். அது மட்டுமின்றி மதவாதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். எதற்காகனா அனைவரும் ஒரே குலம், அதுவே கடவுளின் குலம். இதுவே ஷிரடி சாய்நாதரும் சொன்னது. தாஜுத்தீன் பாபாவும் தன்னோட பேச்சில், தன்னோட செயல்களில் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனால் அறியாமை கொண்ட பக்தர்கள் என்போமா? பக்தர்கள் என்றால் அறியாமை இருக்காது. பக்தர் என்றால் ஞானம் இருப்பவர், உண்மையான பக்தர். சரி, அறியாமையான முஸ்லிம் என்று நினைப்போமா? அவர்களுடையும் பாபா எப்படி நடந்துகிட்டார் என்று ஜாக்கிரதையா கவனித்தால் நமக்கே புரியும். அந்த அஞ்ஞானிகளை ஞானிகளை மாற்றி கொண்டிருக்கின்றார். அப்படின்னா சத்குருவோட முறையே அது. ஒவ்வொரையும் ஞானிகளா மாத்துறது. அது ஹிந்துவா, முஸ்லிமா, பார்சியா என்று கிடையாது. எதற்காக? அனைவரும் அவரோட குழந்தைகள். அனைவரிலும் அந்த கடவுளை தரிசிப்பார். இந்த விஷயத்தை நாம் எங்கு கவனிக்க வேண்டும். முஸ்லிம் பக்தர்களோடு தாஜுத்தீன் பாபா எதுபோல் நடந்துகிட்டாரோ ஜாகிரதையா கவனித்தால் தவிர இந்துக்கள் கிட்ட பாபா அதிக அன்பு காட்டினார் என்று, முஸ்லிம் கிட்ட பாகுபாடு காட்டினார் என்ற யோசனை நமக்கு வராது. முஸ்லிம் பக்தர்கள் கிட்ட அவர் எப்படி நடந்து கொண்டாரோ தெரிந்து கொள்ளலாம். ஹுசேன் என்பவர் பாபாவை அடிக்கடி தரிசனம் செய்வார். அவருக்கு பாபா கிட்ட நெருக்கம் அதிகம். பாபா கிட்ட இருக்கின்ற நெருக்கத்தினால் பயம் இல்லாமல் பாபாவை கேள்விகள் கேட்டு தீர்ப்பார். எதற்காகனா கேள்விகள் கேட்டால் தானே நமக்கு விடை கிடைக்கும். கேள்வி கேட்டால் நம் சம்சயங்கள், சந்தேகங்கள் தீரும். கேள்வி கேட்டால் தானே விடை தருவாங்க. எதற்காகனா அவனில் ஸ்ரத்தை இருக்கா இல்லையா என்று எப்படி தெரியும்? ஸ்ரத்தை இருந்தால் ஞானம் வரும். அது பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி, கிருஷ்ணர் ரகசியத்தில் ரகசியமானது உனக்கு போதிக்கிறேன் என்றார். ஞானம் என்பது ரகசியமானது. அதுவே யாரோ ஒருத்தருக்கு சொன்னால் அவனுக்கு புரியலாம், புரியாம இருக்கலாம். புரிந்தாலும் அதை கிரகிக்க முடியாம இருக்கலாம். அதனால் கிரகிக்கிறவனுக்கு சொன்னால் அதற்கு பயன் இருக்கும். அதற்காக தான் கேட்காமல் அவர்கள் சொல்ல மாட்டாங்க. ஹுசேன் என்பவர் பாபாவை தைரியமா கேட்டார். ஹுசூர், சூஃபி பக்கீரான மன்சூர் நானே கடவுள் என்று சொன்னதனால் அவரோட உடல் முழுவதும் ஆணி அடித்து கொன்றார்கள். அவரோட நிலை என்ன? உண்மையா? அவரோட நிலை என்ன? அவர் உண்மையான மகானா? இது கேள்வி. மன்சூர் என்பவர் அனல் ஹக், அப்படின்னா நானே கடவுள் என்று சொன்னதனால் அவரை ஆணி அடித்து கொன்றார்கள். அவர் மகான் என்றால் அவரை ஏன் அப்படி கொன்றார்கள்? உண்மையா அவர் மகானா, சாதாரண மனிதனா? இந்த கொஸ்டின் ஹுசேன் என்பவர் பாபாவை, தாஜுத்தீன் பாபாவை கேட்டார். அப்போது தாஜுத்தீன் பாபா சொல்கிறார்,
உண்மைதானப்பா, அவர் சிறந்த மகான். ஆனால் அவர் சிறுவன். சிறுவன் என்றால் வயதில் இல்லை. சிறுவனோடு எதற்காக ஒப்பிட்டார்கள் என்றால், அவனுக்கு அவசரம் அதிகம். அதனால் என்ன செய்தார்? மூடி வைத்திருந்த கரத்தை சீக்கிரமாக திறந்து விட்டார். அதாவது ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இந்த தாஜுதீன் பாபா மட்டும் தன்னோட கரங்களை விசாரணை வரைக்கும் திறக்க மாட்டார் என்று சொல்லிட்டு தன்னோட கரங்களை பாபா காட்டினார். இதோட பொருள் என்ன? இது உண்மை அப்படின்னு யோசித்தால், மகான்கள் உண்மையா கடவுளோடு தன்னோட ஐக்கியத்தை பக்தர்கள் விஸ்வசிக்கிற மாதிரி பிரகட்டிக்கிறது அவர்களோட இயற்கை. எதற்காகனா, பக்தர்களுக்கு விசுவாசம் வரணும்னா மகிமைகள் செய்தால் அவர்கள் விஸ்வசிப்பாங்க. விசுவாசம் இருந்தால் அவர்கள் சொன்னது கேட்பாங்க, கேட்டால் ஆச்சரிப்பாங்க. சரி, இதில் நமக்கு என்ன புரியும்? உண்மையான மகான்கள் எதற்காக லீலைகள் மகிமைகள் செய்வார்கள் என்றால், பக்தர்களின் பக்தியை வளர வைக்கிறதுக்காக. பக்தியை வளர வைக்கிறதுனால் காலப்போக்கில் அவங்க கடவுளுக்கு நெருக்கமாக வரதற்கு வாய்ப்பு இருக்கும். இப்போது குழந்தைகளுக்கு சாக்லேட் தந்து ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு சிறிது நாட்களுக்கு, இந்த படிப்பு எனக்காக, இந்த சாக்லேட்காக நான் ஸ்கூலுக்கு போறது என்ன? இந்த தியானம் பெற்று அந்த படிப்பு மேல் எப்படி சிரத்தையா இருப்பாங்களோ அது போலவே மகான்கள் உண்மையாகவே அவர்களுக்கு கடவுளோட ஒற்றுமை இருக்கும். சரி, அவங்களுக்கு ஒற்றுமை இருக்கு என்று நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு கடவுள் இருக்கின்றார். கடவுள் எப்படி இருப்பார் நாம் பார்க்கவில்லை. அவரோட அம்சங்கள் பெரியவர்கள் சொன்னால் நாம் கேட்கிறோம். சர்வஜர் என்று, சர்வ சமர்த்தர் என்று, சர்வ வியாபகர் என்று நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு அனுபவம் வந்தால் தெரியும். அப்படின்னா நமக்கு அனுபவம் ஆகவில்லை. அதற்காக என்ன செய்தார்? நமக்கு நேரில் வந்து கடவுள் தோன்றினாலும் சொன்னாலும் கிரகிக்கிற திறன் நமக்கு இல்லை. இப்போது சடனா நம் ரூமில் ஆயிரக்கணக்கான பல்புகளோட வெளிச்சம் வந்தால் நம்மால் பார்க்க முடியுமா? அங்கு இருக்க முடியுமா? கண்கள் முடிப்போம். அதைவிட அதிகமான வோல்டேஜ் சக்தி ஸ்வரூபர் கடவுள். அதற்காகவே கடவுளை நம்மால் பார்க்க முடியாது அப்படின்னு கடவுளோட அம்சங்களுடன் மனித தேகத்தில் பிரவேசித்து ஒரு மகான அவதரிப்பார். அவதரித்த பிறகு கடவுளின் அம்சங்கள் பக்தர்களுக்கு தெரிவிக்கணும், அவர்களுக்கு புரிதல் வரணும். அது கடவுளோட இயல்பு. ஆனால் அது தன் வாயால் சொல்லக்கூடாது. எது? நான் சர்வஜர், நான் சர்வ வியாபகர் என்று சொன்னால் என்னாகும் என்றால் ஒரு கெட்ட ஆச்சாரத்தை ஊக்குவித்ததாகும். அதனால் அவர்கள் ஆச்சரிக்கிற மூலமா சொல்லுவாங்க. சாயி திருவிளையாடல் நாம் டெய்லி பாராயணம் செய்கிறோம். அதில் 72 hours நேரத்திற்கு பிறகு சாய்பாபா கிட்டத்தட்ட 36 வருடம் வாழ்ந்தாரு. நான் மிருத்யுவை ஜெயித்தேன், நான் சிறந்தவர், கடவுள் என்று சொல்லவில்லை. சொன்னால் என்னாகும்? ஞானம் இல்லாத போலி சந்நியாசிகள் அது போலவே பிரகட்டித்து உலகத்தை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ஸ்ரீ சாய்நாதர் என்ன சொன்னார்? அல்லா மாலிக், கடவுளின் அடிமை நான் என்று சொல்லிட்டு இருந்தார். ஆனால் நாம் இப்போது பார்க்கின்றோம், கல்கி அவதாரம் நான் என்று, சத்ய சாய்பாபா அவதாரம் என்று ஒருத்தர், பிரேமசாயி அவதாரம் என்று ஒருத்தர், நானே கடவுள் என்று ஒருத்தர். நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். உண்மையான மகான் நான் கடவுள் என்று எப்பவும் சொல்ல மாட்டார். எதற்காக? நமக்கு மகான்கள் கூறியதே ஆதாரம்.
தன்னை கடவுள் என்று சொல்பவர் அஜ்ஞானி என்று ரமண மகர்ஷி சொன்னார். சரி, கடவுள் என்றால் முழுவதும் இருக்கின்ற சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் உனக்குள் இருக்கு, எனக்குள் இருக்கு. அப்போது உனக்கு எனக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இப்போது நான் கடவுள் என்றால் நீங்க அஜ்ஞானிகள், கடவுள் என்றால் ஞானம் என்று நினைக்கலாம். நான் ஞானி, நீ அஜ்ஞானி, அங்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால் அது போன்ற கெட்ட ஆச்சாரத்தை பழக்கப்பட்டது போல் ஆகும். அதனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. எதற்காகனா சிறந்தவர் எதை ஆச்சரிக்கிறாங்களோ அதை பார்த்து ஆச்சரிப்பாங்க என்று சொல்லுவாங்க. சில பேர் குருவின் பேச்சை மீறக்கூடாது என்ற வார்த்தை பிடித்து 4 சொற்பொழிவுகள் சொல்லி நான் குருவாயிட்டேன், இனி என் அருகில் 10-20 பேர் சேர்வாங்க. அந்த 10-20 பேர் என்னை விட்டு போகாமல் நான் கூறிய வார்த்தைகள் எதிர்த்தா நீங்க நரகத்திற்கு போவீங்க என்று நான் சொல்லுவேன். அதனால் அவங்க என்ன செய்வாங்க? வேற வழி இல்லாமல் என் காலடியில விழுந்திருப்பாங்க. எதற்காக நரகத்திற்கு போகணும் என்று. இதுவே சில மதங்களில் மத பெரியவர்கள் சுயநலத்துடன் அந்த நூலில் இருக்கின்ற கேள்வி கேட்டால் அவனை கொண்டு விட சொல்லுவாங்க. எதற்காக அது போல் செய்யறாங்க? பிரவக்த என்ன செய்தாரோ, ஜீசஸ் என்ன செய்தாரோ அவங்க அது போல் செய்யவில்லை. நீங்க எதற்காக இப்படி இருக்கீங்க என்று கேட்கும் போது பிரவக்த சொல்லது ஜீசஸ் சொன்னது சொல்லாமல் இவங்க வேற சொல்லும் போது நாம் கேள்வி கேட்போம் என்ற பயம் அவங்களுக்கு இருக்கும். அப்படின்னா இவங்க பிரவக்த கூறியது சொல்லவில்லை, ஜீசஸ் கூறியதும் சொல்லவில்லை, ராமர் கூறியது பகவத்கீதையில் சொன்னது சொல்லாமல் வேற இவங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது சொல்லுவாங்க. நாம அது கேள்வி கேட்டால் நீங்க ஏன் அந்த கிரந்தத்தில் இல்லாதது சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் கேட்டவரே கொன்று விடணும். இங்கேயே வந்தது ஜிஹாத் என்பது. அதற்காகவே உண்மையான தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பகவான் குணங்களில் ஐக்கியம் ஆக வேண்டும். அந்த மகானுக்கு நெருக்கமாக இருக்கணும். அதற்காக தான் அவங்க நானே கடவுள் என்று சொல்லவில்லை, சொல்ல மாட்டாங்க. இப்போது தாஜுதீன் பாபா தான் சுயமாக தெய்வ நிலையை பெற்றிருக்கிறார். ஆனால் எப்போதாவது நான் கடவுள் என்று தாஜுதீன் பாபா சொன்னாரா? இறந்தவர்களுக்கு மறுபிறவி தந்தார், கால் சரியில்லாதவனை நடக்க வைத்தார், நொண்டியா இருக்கவரை மலை ஏற வைத்தார், குருடனுக்கு உலகத்தை காட்டினார். இத்தனை செய்தாலும் நானே கடவுள் என்று தாஜுதீன் பாபா சொல்லவில்லை. அதற்காக தான் ஞானி என்று சொல்பவன் ஞானியே கிடையாது. நான் ஞானி என்றால் மற்றவர்கள் அஜ்ஞானி என்று பொருள். அப்படின்னா அவனுக்கும் உனக்கு டிஃபரன்ஸ் வைத்தாய். டிஃபரன்ஸ் இல்லாத நிலை தெய்வ நிலை. அதனால் தாஜுதீன் பாபா அவரோட பரிபாஷையில் என்ன சொன்னார்? கரத்தை திறக்கிறது என்றால் தன்னோட ரகசியத்தை வெளியே சொல்றது. எதற்காக கரங்களை மூடினார்? தகுதி இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடாத ரகசியம் தான் கடவுளோட ஒருமை பெற்றார் என்ற விஷயம். ஏன்னா தகுதி இல்லாதவர்கள் இருப்பாங்க. பரத்வாஜ மாஸ்டர் அவர்களுக்கும் அவர்களோட அண்ணா கிருஷ்ணாச்சாரியருக்கும் ஒரு சிறிய உரையாடல் நடந்தது. மாஸ்டர் அவர்கள் கேட்பாங்க அவங்க அண்ணா கிட்ட, அண்ணா உங்களோட ஞானத்தை இப்போது நாஸ்திகர்கள் இருப்பாங்க, அவர்களோடு வாதனை செய்து அது உண்மை என்று தெரிவிக்கலாமே என்று கேட்டால் அவர் சொல்லுவார், மூடனுக்கு சொல்லி என்ன பயன்?
அதுவே விசுவாசம் இருக்கின்றவர்களுக்கு சொன்னால் அந்த விசுவாசம் அவர்களுக்கு இன்னும் அதிகமாகும் என்றார் கிருஷ்ணமாச்சாரியர். அதற்காக தான் தாஜுத்தீன் பாபா அவன் சிறுவன் கரத்தை திறந்து ரகசியத்தை சொல்லிட்டார். எதற்காக சொன்னார்? அவங்க மதத்தின்படி கடவுள் என்று சொல்லக்கூடாது. அதுபோல் இருக்கும்போது அந்த மதத்திற்கு எதிராக நீ நடந்து கொண்டே, அதற்காக தண்டனை கிடைத்தது. நாம் எந்த மதத்தில் இருப்போமோ, எந்த கலாச்சாரத்தில் இருப்போமோ அதை நீ கௌரவிக்கணும், அதற்கு எதிராக நீ நடந்துக்க கூடாது என்று சொல்வது இதன் நோக்கம். ஒரு முறை தாஜுத்தீன் பாபா சக்கர்தாவில் அப்படி இப்படி சுத்திட்டு இருந்தார். அது மதியம் 2 மணி நேரம், 2 மணிக்கு. தாஜுத்தீன் பாபா இருந்தா சுத்தி பக்தர்கள் இருப்பாங்க. அதில் சாந்த் கான் என்பவர் இருந்தார். நடந்து கொண்டே இருந்த தாஜுத்தீன் பாபா ஒரு இடத்தில் நின்று அந்த சாந்த் கானிடம் இது போல் சிறந்தமாக நடக்கும் போது அவர் அருகில் நீ இருந்து சோத்திரங்கள் சொல்லலாமே, கீர்த்தனைகள் சொல்லலாமே, எதற்காக சொல்லவில்லை என்று கேட்டார். அப்போது பாபா சொன்னார் என்று கீர்த்தனை செய்ய ஆரம்பித்தார். சொல்லாமல் கீர்த்தனை செய்யவில்லை, பாபா சொன்னார், அதை ஆணையா கடைபிடித்து ஒரு கீர்த்தனை பாடினார். அந்த கீர்த்தனை அனைத்தும் கேட்டார் தாஜுத்தீன் பாபா. கடைசி வாக்கியம் வந்தவுடனே நிறுத்த சொன்னார். எதற்காக என்னை கற்களால் அடிக்கிறேன் என்று கேட்டார். அவர் என்ன பாடினார், எதற்காக அந்த வார்த்தை சொன்னார், சாந்த் கானுக்கு எதுவும் புரியவில்லை. அவர் பாடின பாட்டில் அந்த கடைசி லைனில் அந்த கடவுள் தாஜுத்தீன் பாபாக்குள் இருக்கின்றார், அந்த பாவனையோடு பாடினார். ஜாகிரதையா கவனிக்க வேண்டும். கடவுள் இந்த தாஜுத்தீன் ரூபத்தில் இருக்கின்றார், தாஜுத்தீன் பாபாவே கடவுள் அப்படின்னு அந்த கடைசியில பாடினார். கடவுள் என்றாலே சைத்தன்யம், அந்த சைத்தன்யம் முழுவதும் இருக்கும். அப்போது அந்த ஞானத்தை எப்படி செப்பரேட் செய்ய முடியும்? இந்த ஞானம் இங்கு இருக்கு, அந்த ஞானம் அங்கு இருக்கு என்று சொல்ல முடியாது. ஞானம் முழுவதும் ஒன்றுதானே. இன்னும் புரியணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். கரண்ட் இருக்கு, கரண்ட் டியூப்லைட்ல இருக்கும், ஏசியில இருக்கும். அப்போது ஏசி டியூப்லைட் விட ஏசி சிறந்தது, ஏசியில இருந்து நமக்கு சில்லுன்னு காத்து வருது அப்படின்னு நினைச்சா ஏசி நினைக்குமா? கரண்ட் இருந்தா தானே நான் வேலை செய்வேன், கரண்ட் இல்லைன்னா கரண்டை விட்டுட்டு என்னையும் புகழ்றாங்க அப்படின்னு. இது புரியறதுக்காக சொல்றது. அது போல தாஜுத்தீன் பாபா ஏன் சொல்றாங்க? அந்த சைத்தன்யம் எனக்கு இருக்கு, அந்த சைத்தன்யத்தை பக்கத்துல வச்சுட்டு என்னை கடவுள் என்று ஏன் சொல்றார்? அதற்காக தான் என்னை கற்களால் அடைக்கிறிய என்று கேட்டார். இதுக்கு இன்னும் சொன்னா ஒருத்தர் சசங்கம் சொல்லிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் உங்களை விட சிறந்தவர் இல்லைங்க, சாட்சாத் அந்த கடவுளே நீங்க என்று சொன்னால், உண்மையானவர் இருந்தா நான் என்ன கடவுள், அவர் அருளால் எனக்கு இந்த சக்தி வந்தது, உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்வார். உண்மையான சாதகரா இருந்தால். இல்லைனில் அவரை விட நான் அதிகம் என்ற பாவனை அவருக்கு வரும். நாம் பார்த்துட்டே இருக்கோம். எந்த கடவுளை வணங்குறாங்களோ அவர் கீழே இருப்பாரு, சொல்பவர் மேலே இருப்பார். பெரிய சிம்மாசனம் மேல். அது இங்க தாஜுத்தீன் பாபா சொல்றது. எதற்காக என்னை கற்களால் அடிக்கிறாய் என்று. அனைத்து இடங்களிலும் வியாபித்து இருக்கின்ற சைத்தன்யம் ஸ்வரூபியான நான் என்ற நிலையை பெறுவதன் மூலம் உங்களுக்குள் இருக்கின்ற கடவுளை தரிசிக்க வைக்கணும். சைத்தன்யம் முழுவதும் இருக்கின்றது. அந்த நிலையை பெற்றோம். பெற்ற பிறகு ஒரு இடத்திலேயே கடவுள் இருக்கின்றார்னு
விஷ்ணுவே கடவுள், சிவனே கடவுள், இல்லனில் பாபாவே கடவுள், ஆகையால் நான் யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லுவாங்க. பாபா பக்தர்களும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஷிரடி சாய்பாபா பக்தர்கள், நான் பாபா பக்தர், நான் எந்த கோவிலுக்கும் செல்ல மாட்டேன், எந்த பூஜையும் செய்ய மாட்டேன். அது எந்த அளவுக்கு முட்டாள்தனம்? கடவுள் முழுவதும் இருக்கின்றார். அந்த பாவனை நிரப்புறதே கடவுளின் நிலை. ஈசன் தன்னை வணங்குறவங்களோடு அனைத்து உயிரினங்களில் வியாபித்து இருக்கின்றார் என்று தாஜுதீன் பாபா சொல்கிறார். கரண்ட் பல்பில் இருக்கு, ஃபேன்ல இருக்கு, ஏசியில இருக்கு, மிக்சியில இருக்கு, அனைத்திலும் இருக்கின்ற அதே கரண்ட். அதை விட்டுட்டு அப்படி இல்லாமல் தாஜுதீன் பாபாவில் மட்டும்தான் கடவுள் இருக்கின்றார் என்று நினைக்கிறது தவறான எண்ணம். அதை சரி செய்யறது பாபாவின் நோக்கம். அதற்காக தான் பாபா அந்த வார்த்தை சொன்னார். உனக்கும் எனக்கும் டிஃபரன்ஸ் இல்லைன்னு சாய்பாபா சொன்னார், கிருஷ்ணரும் சொன்னார். அதை அறியும் போது ஒருத்தர் அதிகம் ஒருத்தர் குறைவு என்ற டிஃபரன்ஸ் வராது. சரி, எங்களுக்கு தெரியாது, நீங்க தெரிய வைக்கிறீங்க தானே என்றால் உங்களுக்கும் தெரியும், அது மூடப்பட்டிருக்கும், அதை நான் நீக்குகிறேன், அவ்வளவுதான். ஆல்ரெடி உங்களில் ஞானம் இருக்கு, உங்களில் சைத்தன்ய ஸ்வரூபி இருக்கின்றார், உங்களில் கடவுள் இருக்கின்றார். நீங்க மறந்து விட்டீங்க, நீங்க மறந்ததை நான் நினைவுபடுத்துவேன், அவ்வளவுதான். அதை இங்கு நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா அதுபோல் யாராவது நீங்களே பரபிரம்ம ஸ்வரூபி என்று சொல்லும் போது, அப்பா நான் மட்டும் பரபிரம்ம ஸ்வரூபி கிடையாது, நீயும் பரபிரம்ம ஸ்வரூபியே. அதற்காகவே விவேகானந்தர் திவ்யாத்ம ஸ்வரூபிகளே என்று சொல்வார். எந்த விரிவுரை சொன்னாலும் பரதஜா மாஸ்டர் அவர்கள் குரு மத்தியே மிதம் விஸ்வம், விஸ்வம் மத்தியே மிதம் குருஹு என்ற ஸ்லோகத்துடன் ஆரம்பிப்பார். அதுவே இங்கு தாஜுதீன் பாபா பக்தரோட பாவனைகளை சரி செய்கிறார். அப்படின்னு என்ன? கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற திரையை அகற்றப்பட வேண்டும். அதுவே பாபா சாய்பாபா தடுப்பு சுவரை இடிக்க சொன்னார். அப்போது நீயும் நானும் ஒன்றே. அதற்காகவே சாய்பாபா அனைவரையும் பாவு மாயி என்று கூப்பிடுவார். உண்மை என்றால் இதுதான். ஒரு முறை சுல்தான் பாய் என்ற ஒரு சிறந்த பாடகி தாஜுதீன் பாபா அருகில் வந்தாங்க. வந்த பிறகு தாஜுதீன் பாபாவை புகழ்ந்து பாட்டு பாடினாங்க. அவங்க ஒரு முறை இமாம் ஹுசேன் என்ற மகானை பற்றி பாடினாங்க. அதில் அந்த மகானை அரசர்களின் அரசர் என்று பெருமையா பாடினாங்க. எப்ப வந்தாலும் பாபாவில் இருக்கின்ற தெய்வ அம்சங்கள் பற்றி பாட்டு பாடுவாங்க. ஆனால் அன்னைக்கு மட்டும் இந்த ஹஜரத் இமாம் ஹுசேன் பற்றி கீர்த்தனைகள் பாடினாங்க. என்ன பாடினாங்க? அரசர்களின் அரசன் இந்த ஹஜரத் இமாம் ஹுசேன் என்று பாடினாங்க. அந்த பாட்டு கேட்டவுடனே தாஜுதீன் பாபா நான் தான் அவர் என்றார். அப்படின்னா கடவுளின் அம்சங்கள் எது அவரில் இருக்கோ அதுவே எனக்குள் இருக்கு, நான் தான் அவர் அப்படின்னு அதோட பொருள். இன்னொரு முறை பிரவக்த முஹம்மது பற்றி பாட்டு பாடினாங்க. இடுப்புக்கு போர்வை கட்டின மகானை பார்த்து அனைவரும் தலை வணங்குவாங்க என்று அதை கேட்டவுடனே தாஜுதீன் பாபா இடுப்புக்கு போர்வை சுத்தி, அம்மா இது பகவானின் சிம்மாசனம் என்று சொல்லிட்டு தியான நிலை போனார். அப்படின்னு வெளிப்புறமே இல்லாமல் அவங்க பாடி இருந்தாங்க. பாபா தியான நிலையில இருந்தாரு. அந்த நேரத்தில் அங்க இருக்கின்றவங்க அனைவரும் தாஜுதீன் பாபாவில் கடவுளின் தன்மையை தரிசனம் செய்தாங்க. இடுப்புக்கு போர்வை கட்டினவர் பார்த்து அனைவரும் தலை குனியவாங்க என்றார். அப்படின்னு என்ன? நான் கோவிலுக்கு போனால் இடுப்புக்கு ஒரு துணியை கட்டி
தலை குனிஞ்சி போவோம். அதுபோல் தாஜுத்தீன் பாபாவும் பணிவுடன், அந்த பணிவு எங்கு இருக்குமோ அவருக்கு அனைவரும் தலை குனிவாங்க. ஒவ்வொரு பாயிண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே வரணும். நாமளும் கீர்த்தனை செய்வோம், நாமளும் பாட்டு பாடுறோம், நாமளும் அஷ்டோத்திரம் படிக்கிறோம். நிறைய பேர் இனிமையா பாடுவாங்க. அவங்க பாடுவது கேட்ட உடனே மெய் மறந்து இருப்பார். எவ்வளவு மெய் மறந்து இருப்பார் என்றால், கால்களுக்கு சலங்கி கட்டிக்கொண்டு நடனம் ஆடுவார், அதில் ஐக்கியமாகுவார். பார்க்கிற அவங்களுக்கு என்ன இவர் மகானா இருந்து இது போல் நடனம் ஆடுறாரு என்று தோன்றும். ஆனால் அங்கு ஆடணும் என்று நடனம் ஆடவில்லை. அந்த பாட்டில் இருக்கின்ற இனிமையான பாவனைகளுக்கு மெய் மறந்தவுடனே தன்னோட தேகம் என்ற நினைவு இல்லாமல் அதில் ஐக்கியமாவார். ஸ்ரீ சாய்நாதரும் கால்களுக்கு சலங்கி கட்டி நடனம் ஆடுவார் என்று இருக்கு. அதை பக்திக்காக பயன்படுத்தலைன்னா நஷ்டம் என்று மாஸ்டர் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஒரு முறை இதே போல் அது போன்ற பரவசத்தில் வெளிப்புறத்தை இழந்துட்டார் தாஜுத்தீன் பாபா. யாரோ பாட்டு பாடுறாங்க. பாபா நினைவு இழந்துட்டு தன்னோட அறையிலேயே இருந்தார். லால்கோட்டையில் ஒரு மந்திரத்தில் இருந்தார், ரகோஜி ராவ் கட்டிய பவனத்தில். அந்த அறையில உட்கார்ந்து மெய் மறந்திருந்தார். சில ஆயிரக்கணக்கானவங்க அவரோட தரிசனத்திற்காக வெளியே வெயிட் செய்யறாங்க. தாஜுத்தீன் பாபா வெளியே வரவில்லை. உடனே லட்சுமி பாய் என்ற விலை பெண்ணை கூப்பிட்டு பாபாக்கு கேட்கிற விதமா பக்தி கீர்த்தனைகள் பாட சொன்னாங்க. பாட சொன்னது நிஜமுத்தீன் என்ற ஒரு மகான். ஹாஜி என்று நினைக்கலாம். ஹாஜி என்ற மதத்தின் பெரியவர். அந்த லட்சுமியை கூப்பிட்டு பக்தி பாடலை பாபா கேட்கிற மாதிரி சத்தமா பாட சொன்னாங்க. அந்த அம்மா இது போல் பாடினாங்க. அஞ்ஞானம் என்ற இருளில் முழுங்கி இருக்கின்றோம். உண்மையை பார்த்து மெய் சிலிக்க கண்கள் இல்லாதவர்கள், தங்களின் கிருபை நிறைந்த பார்வை எங்கள் மேல் தோன்றட்டும். தங்களின் கிருபை நிறைந்த பார்வை எங்கள் மேல் தோன்றட்டும். உங்களை பார்க்கும் கண்களை எங்களுக்கு பிரசாதிக்க வேண்டும் பிரபு. இது 4 லைன். அஞ்ஞானம் என்ற இருளில் முழுகியிருக்கிறோம். உண்மையை பார்த்து மெய்சிலிக்க கண்கள் இல்லாதவர்கள் நாங்க. அப்படின்னு என்ன? உண்மையை நாம் பார்க்கறதில்லை. உண்மையை பார்க்கணும் என்றால் இதயத்தின் கண்கள் திரைக்க வேண்டும், ஞான கண்கள் திரைக்கணும். நாம் சதை மற்றும் இரத்தத்துடன் இருக்கின்ற இந்த கண்களால் உலகத்தை பார்க்கின்றோம். அதனால் நாம் மெய் மறக்கறதில்லை. சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் என்பது டெம்பரவரி. அதை பார்க்கிற வரைக்கும் சந்தோஷம். அதுவே ஞான கண்களால் பார்த்தால் எப்போதுமே சந்தோஷம். அதுவே உண்மையை தரிசிக்கிறது. அந்த உண்மையை தரிசிக்கணும் என்றால் உன் கிருபா பார்வை எங்கள் மேல் தோன்றணும். உங்களை பார்க்கிற கண்களை எங்களுக்கு பிரசாதிக்க வேண்டும். உங்களை பார்க்கணும்னா ஞான கண்கள் வேண்டும். அதுவே கிருஷ்ணர் விஸ்வரூப தரிசனம் தந்தபோது, ஓ கிருஷ்ணா, என்னால் பார்க்க முடியவில்லை, என் கண்கள் மூடிவிட்டது என்று அர்ஜுனர் பிரார்த்தனை செய்தால் ஞான கண்கள் தந்த பிறகு விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தார். அதுவே இங்கு சொல்வது. அப்படின்னா இதுல எவ்வளவு பொருள் இருக்கு. உங்களை பார்க்கும் கண்களை பிரசாதிக்க வேண்டும் பிரபு.
என்ற உடனே அந்த கடைசி வாக்கியங்கள் கேட்டார். அந்த அறையில இருந்து வெளியே பால்கனிக்கு வந்தார். பிரார்த்தனை செய்யறாங்க, சரணை வேடுறாங்க, எங்களுக்கு பிரசாதிக்க வேண்டும் பிரபு என்று. அந்த சரணடைதலுக்கு மெய் மறந்தார். எப்போது பால்கனிக்கு வந்தாரோ அந்த கடைசியில மீண்டும் மீண்டும் அவங்க பாட தொடங்கினாங்க. அவங்க பாடுறதற்கு ஏற்ற மாதிரி அவர் உடலை ஆட்டிட்டே வந்தார். அது போல் ஆட்டிக்கொண்டே மெல்லமா கீழே இறங்கி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தார். அப்போது பாபாவில் தெரிகின்ற அந்த மெய் மறந்தலை சூஃபியில் ஹால் என்பார்கள், இந்து கலாச்சாரத்தில் சமாதி என்பார்கள். அந்த விலை பெண்ணை எதற்காக கூப்பிட்டார்கள்? அவங்க பிறப்பால் வேசிய குடும்பத்தில் பிறந்தாங்க. ஆனால் மனம் மட்டும் பக்தியுடன் மெய் மறந்திருக்கு. அதை கவனித்தார். பாடியது யார் என்று கிடையாது, எந்த பாவனையோடு பாடுறாங்க என்று பார்க்கின்றார் கடவுள். அந்த பாட்டை கேட்டவுடனே மெய் மறந்தார். பக்தி இல்லாமல் பாடினால் யாரும் மெய் மறக்க மாட்டாங்க. அந்த பாவனையை தாஜுதீன் பாபா கவனித்தார். இங்கு ஹால் நிலை என்றாங்க, நாம் சமாதி என்போம். சமாதி என்றால் என்ன? சமாதி என்றால் மரணத்தால் புதைக்கிறது, அது ஒன்று. இரண்டாவது, ஆன்மீகத்தில் என்னவென்றால் ஆழமா ஒரு நிலை பெறுவது. ஒரு நிலை பெறுவது என்றால் முழுவதும் இருக்கின்ற சைத்தன்யம் ஒன்றே என்ற பாவனையோடு திடமாக அமைதியாக அந்த பாவனையில் அந்த நிலையில் நிற்கும் போது பக்கத்தில் இருக்கின்றது வேற என்ற பாவனை இருக்காது. நான் வீட்டில் இருக்கேனா, வெளியே இருக்கேனா, மழையில இருக்கேனா, வெயில இருக்கேனா என்ற வெளிப்புறம் தெரியாது. அனைத்தும் ஒன்றே என்ற பாவனை இருக்கும். இப்போது தாஜுதீன் பாபாக்கு பாடுறது யார் என்று தேவையில்லை. மெய் மறந்து எப்போது பாடினாங்களோ அந்த பிரார்த்தனை தன்னை கடவுள் கூப்பிடுறார் என்று நினைத்தார். அதை தவிர அங்கு யாரோ கூப்பிடுறாங்க என்று நினைக்கவில்லை. இவ்வளவு நிலை தாஜுதீன் பாபாவில் நமக்கு தெரிகிறது. உண்மையான மகான்களோட நிலை இது போல் இருக்கும். அப்படின்னு என்ன? உண்மையான பக்தியை அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், நாம் எது செய்தாலும் இதய தூய்மையுடன் பொறுமையா பாவனையோடு வேலை செய், பாட்டு பாடு, ஆடு, அதில் ஒரு நிலை இருக்க வேண்டும். இரண்டாவது, கடவுள் வேற நாம் வேற என்ற பாவனை வேண்டாம். அனைவரிலும் ஒரே ஒரு தன்மை இருக்கு என்ற பாவனையோடு அவரே கடவுள், இவரே கடவுள் என்ற பாவனையை துடிச்சிட்டு, இங்கு யாரும் அதிகம் இல்லை, யாரும் குறைவு இல்லை, இல்லெனில் உன்னை விட முன்னாடியே அவர் அறிந்து கொண்டிருப்பார், அவ்வளவுதான். நீ முயற்சி செய்தால் நீயும் அந்த நிலையை பெறலாம் என்ற விஷயம். நாம் கடவுள் 2 பேர் ஒன்றே. பிரவக்த மேல் கௌரவம் அப்படின்னா வேற மதத்தின் மேல் கௌரவத்துடன் இருக்க வேண்டும். உண்மையான நிலையை இந்த காலத்தில் யாருக்கும் காட்ட வேண்டாம். சொன்னால் அதுவே தவறான விஷயமா மாறிடும். இத்தனை அம்சங்கள் நமக்கு இந்த தாஜுதீன் பாபா வாழ்க்கை சரித்திரத்தால் நமக்கு பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் வழங்கினார். இந்த சத்சங்கத்தை தந்த அந்த தந்தைக்கு வணங்கிட்டு ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு தாஜுதீன் பாபா மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.